ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூலுக்கு அதாவது பிசிசி 1.5 ஜல்லி போடுறத பற்றி தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம். இந்த ஸ்விம்மிங் பூலோடைய அளவு வந்து 15க்கு 30 அடி நீட்டு, அதாவது உள்ளளவு. சுற்றி வந்து 9 இன்ச்சு காங்கிரீட் வாலில் வந்து நம்ம கம்பி கட்டி வால் போட போகிறோம். கீழே வந்து காங்கிரீட் வால் தான். அந்த காங்கிரீட்டுக்கு வந்து நம்ம வந்து லெவல் பண்ணுறதுக்கோசம் நம்ம வந்து 1.5 ஜல்லி வந்து தட்டுறோம். இது வந்து என்ன ஹைட்டு டெப்த்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அடியில் போடுறோம். அதை 2 பார்ட்டிஷனாக பிரிக்கிறோம். அதாவது வந்து சில்ட்ரன்ஸுக்கு தனியாகவும் பெரியவங்களுக்கு தனியாகவும் நம்ம வந்து பிரித்து போடுறோம். அதனால் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து 1.5 ஜல்லி வந்து தட்டுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜேசிபி வச்சு பள்ளம் எடுத்து கீழே டீப் லெவலுக்கோசம் மண்ணை வந்து லெவல் பண்ணிட்டோம். லெவல் பண்ணி அதே போல் அதே டீப் லெவலுக்கு 6 இன்ச்சு திக்னஸில் 1.5 ஜல்லி போட போகிறோம். இது வந்து 1.5 ஜல்லி வந்து 6 இன்ச்சு திக்னஸ்ஸு. அடுத்து வந்து இதில் வந்து வேஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு லெவல் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு 1.5 ஜல்லி, 6 இன்ச்சு காங்கிரீட்டு போடுவோம். மொத்தம் அதில் ஒரு அடி ஆகிடும். கீழே ஒரு 3 இன்ச்சு. நம்ம வந்து இப்போ பள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி எடுத்திருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு பிசிசி எல்லாம் போக வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 3 அடி டெப்த்து கிடைக்கும். இதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு 2 அடி வந்து இன்க்ரீஸ் ஆகும். வால் இன்க்ரீஸ் ஆனோடனே உங்களுக்கு வந்து 5 அடி ஸ்விம்மிங் பூல் லெவல் கிடச்சிடும். இது இப்படி தான் போடணும். அதேமாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1.5 ஜல்லி மட்டும் தான் அவர் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாரு. கலவை வந்து அதை மிக்ஸ் பண்ணல. இது நீங்கள் கேட்கலாம், என்ன சார் 1.5 ஜல்லி போடக்குள்ள கலவை போட்டு மிக்சிங் பண்ணி போட தானே ஸ்ட்ராங்குன்னு கேட்கலாம். குவாலிட்டியாக இருக்குன்னா ஸ்விம்மிங் பூலை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு நம்மளுக்கு வந்து கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம இதுக்கு மேலே 6 இன்ச்சு வால் கம்பி கட்டி நல்லா பண்ணுறோம். அதேமாதிரி இதில் வந்து ஒரு பெரிய நம்ம கொடுக்க போகிறது வந்து ஜிம்சம் போடுறது வந்து மிஷினில் தான் நம்ம வந்து ஜிம்சம் வந்து போட போகிறோம். நம்ம வந்து வைப்ரேட்டர் மிஷினில் தான் நம்ம வந்து ஜிம்சம் போட போகிறோம். அதனால தான் நம்ம வந்து இதுமாரி லெவல் பண்ணுறோம். ஏன்னா பெருசு, அதனால் வந்து இது மிக்சிங் பண்ணி கொட்டி அதை லெவல் பண்ணோம்னால இது போல் நல்லா வந்துடும். அதேமாதிரி மண் வந்து நல்ல ஒரு சவடு மண் மாதிரி தான் நம்ம இடம். அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கனால நம்ம இது போல் பண்ணுறோம். இது போல் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்விம்மிங் பூலை எப்படி நம்ம பண்ணுறோம், எப்படி நம்ம எது பண்ணுறோன்ட்டு பைப்லைன் ஒர்க்கு, எப்படி காங்கிரீட் ஒர்க்கு, சிவில் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் நம்ம இந்த வீடியோ நம்ம போடுற இருக்கோம். இப்போ ஸ்விம்மிங் பூல் ஒர்க்கு தான் நடந்துன்னு இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் பற்றி சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தாலும் அதாவது தமிழில் நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம். ஏதாவது நீங்கள் வந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள். பில்டிங் சம்மந்தமான அனைத்து வீடியோவும் நம்ம வந்து இருக்கும். ப்ளம்பிங் வீடியோ, எலக்ட்ரிக்கல் வீடியோ, பில்டிங் உண்டான அனைத்து நீங்கள் பில்டிங் கட்டுற மாதிரி இருந்தாலும், நீங்கள் ஸ்விம்மிங் பூல் போடுறதா இருந்தாலும், எனி டவுட்டாக இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷார் வால் மெத்தடில் பண்ணுறோம். சேனல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.